வணக்கம் அன்புறவுகளே. இனி அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிறத மக்கள் தேர்வு செய்ய முடியாது. 2 மிகப்பெரிய கிங் மேக்கர்கள் தான் அதை முடிவு பண்றாங்க. யாரு? ஒன்று நிதிஷ்குமார், இன்னொன்று சந்திரபாபு நாயுடு தான். இவங்க தான் தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு தான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய தேர்தல் நிலவர முடிவுகளை வச்சு நம்ம கணிக்க முடியும். என்ன அப்படின்னா, நேரோடு பார்த்தீங்கன்னா 272 இடங்கள் பெரும்பான்மையில் ஜெயிச்சாதான் அவங்க ஆட்சி அமைக்க முடியும் தனியாக. ஆனால் அப்படி அமைக்கல அப்படின்னா தனக்கு கூட இருக்கக்கூடிய கூட்டு கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த 272 அவங்க நிரூபிக்கிற போது அவங்க ஆட்சி அமைக்கலாம். இப்போது என்ன நடந்திருக்குது அப்படின்னா, பிஜேபி பெரும்பான்மையா அவங்க நிரபட் பார்த்தீங்கன்னா எத்தனை இடத்துல நெருங்கி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா 241 இடங்களை தான் அவங்க நெருங்கி இருக்கிறாங்க. பட் இன்னும் டைம் இருக்குது, பார்க்கலாம். இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில 241 இடத்துல நெருங்கி இருக்காங்க. ஆனால் பட் நிரபட் பார்த்தீங்கன்னா 272 வேணும். அதுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு, இவங்களுடைய கட்சியிலேயே என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய 2 தலைவர்களாக இருக்கக்கூடிய சரத்பாபு நாயுடும் நிதிஷ்குமார் கிட்டவும் அவங்க கேட்டிருக்காங்க, நம்மளாம் சேர்ந்து ஆட்சி அமைச்சுக்கலாம் அப்படின்னு. அப்படித்தான் அமைக்க முடிகிற நிலைமைக்கு இப்போ பிஜேபி வந்துருச்சு. இதே சூழ்நிலையில் ஐஎன்டிஐஏ கூட்டணியும் இருக்குது. அவங்க நிரோட் பார்த்தீங்கன்னா 26 கட்சிகள் கூட்டணி சேர்ந்து அந்த இடத்துக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டாங்க. அவங்களோட மிகப்பெரிய லெவலில் அந்த கூட்டணியில் மிக முக்கியமான இந்த விஷயங்களெல்லாம் பேசுறது யார் அப்படின்னா சரத்பவார். அவர் கூப்பிட்டு பேசிக்கிறார். யாரார? சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரி அவரும் கூப்பிட்டு பேசிக்கிறார். வாங்க நாமெல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்னு அவரும் கூப்பிட்டு இவங்க 2 பேர்த்து பேசிக்கிறார். இதில் இருக்கக்கூடிய பலன்கள் பாதகங்கள் யாருக்கு? சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் மெஜாரிட்டியாகவே இருக்கிறது பிஜேபி தான். அவங்களே 241 இடத்துல இருக்கிறாங்க. இன்னும் 30 இடத்துக்கு இவங்க 2 பேர் சேர்ந்தா போது ஆட்சி அமைச்சர். ஆனால் அங்கே அப்படி இல்லை. அங்கே மிகப்பெரிய கூட்டணி சேர்ந்து இந்த இடத்துக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு கூட போய் சேர்ந்து முதல்லையே அங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது. அங்கே யார் இன்னும் பிரதமர் வேட்பாளர் என்ன ஏதுங்கிறது தெரியாத அளவுக்கு அங்கே பிரச்சனைகள் தான் இருக்குதுங்க. அப்போ அங்கே போய் அவங்க கூட்டணியில் சேர்ந்தால் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக 2 பேருமே யோசிப்பாங்க. கண்டிப்பாக யோசிக்கணும். ஏன்னா அங்கே யாரோ ஒருத்தர் வெளியே போனாலும் ஆட்சி கலைஞ்சு போகும். ஆனால் இங்கே அப்படி இல்லை அப்படிங்கிறதுனால 100% அதிகமான இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறது பாஜகவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த 2 கட்சிகள் உறுதியாக அப்படிங்கிறத கருத்து கணிப்பில் எல்லாரும் சொல்கிறாங்க. இனி அடுத்த நிரவட் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி 8 மணி அப்படிங்கிற போது கள நிலவரம் என்னங்கிறது தெரிஞ்சிரு. யார் எந்தெந்த இடத்துல ஃபுல் ஃப்ளெஜில் இருக்கிறாங்க. இந்த 241 அதிகமாகுதா, 241 குறையுதா, அங்கே இருக்கிறத காங்கிரஸ் ஐஎன்டிஏ வந்து அங்கே இருக்கிறது குறையுதா எச்சாகுதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். எனிவே பாஜக அப்படிங்கிறது தனிப்பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்கிறாங்களா அப்படிங்கிறது இப்போதைக்கு இருக்கிற நிலவரப்படி கேள்விக்குறியத்தான் இருக்குது. அடுத்த பதிவில் இனி எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி நண்பர்களே.